என்ன புதிய ரெஸ்டாரண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து பேப்பர் வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான நாள். ஆமாம், நம்மளுக்கு 1,00,000 உறவுகள் வந்திருக்கிறாங்க. நம்ம பொதிகை தோட்டம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் 1,00,000 உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நாளில் இன்னைக்கு நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட்டை காமிக்க போகிறோம். நம்ம உறவுகளுக்கு உரிமையோட ரெஸ்டாரண்ட் காட்டுங்கன்னு. ஆமாம், நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டை காட்ட கொடுக்கலாமா காட்டக்கூடாதா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்தாங்க. அதாவது விளம்பரம் மாதிரி எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறதுல. சரி, அதையெல்லாம் தாண்டி ரொம்ப உறவுகளாக கோச்சிட்டாங்க உண்மையிலேயே. அதனால் இன்றைக்கி போய் காட்டிடுவோம். இந்த 1,00,000 உறவுகளோடு சேர்ந்து இந்த கொண்டாட்டத்தில் எங்கள் ரெஸ்டாரண்ட்டை காட்டிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. அப்புறம் அதுக்கு முன்னால் ரொம்ப நன்றிங்க, 1,00,000 உறவுகளுக்கு நன்றி. நன்றி. ஆமாங்க, வாங்க நீ போய் பொதிகை ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம் வாங்க. கோயம்புத்தூர்லேருந்துங்க அவினாசி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் எண் 544 அந்த கனியூர் அப்படிங்கிற டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். இந்த கனியூர் டோல்கேட்டை தாண்டி பொதிகை ரெஸ்டாரண்ட் வருதுங்க. இப்போ நீங்கள் டோல்கேட்டை பார்க்கலாம். முன்னால் IVRCL செங்கப்பள்ளி டோல்வே லிமிடெட் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேருங்க. இப்போ பாருங்க, டோல்கேட்டை தாண்டியாச்சு. இந்த டோல்கேட்டை தாண்டின உடனே நம்ம இடது பக்கமாகவே சர்வீஸ் ரோட்டில் கீழே இறங்கிடணுங்க. இப்போ சர்வீஸ் ரோட்டில், இந்த சர்வீஸ் ரோட்லேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் பாலங்க. இந்த முதல் பாலத்தில் ரைட் எடுக்கணுங்க. முதல் பாலத்தில் ரைட் எடுத்தோம்னா நேர் ஆப்போசிட்டில் பாலாஜி பேக்ஸ் நம்ம கனியூர் அப்படின்னு சொல்லி ஊராட்சி மன்ற அலுவலகம் இருக்குங்க. அதையெல்லாம் கடந்து மறுபடியுமே லெஃப்ட் எடுக்கணும் சர்வீஸ் ரோட்லேயே. இப்போது அதே சர்வீஸ் ரோட்லேயே நான் வந்துட்டு இருக்கிற போது ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டினோடனே பிரேமா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் ரெகுலராக வர்றது. பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு, எங்கள் வீட்டுக்கும் இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து நாங்கள் வைத்தியமெல்லாம் பார்ப்போங்க. டாக்டர்லாம் ரொம்ப பழக்கமாயிட்டாரு மேடம் எல்லாம். அந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி கொஞ்சம் தூரம் அந்த சர்வீஸ் ரோட்லேயே வந்தோம்னா இடது பக்கமாக ஒரு பாலம் இருக்குங்க. அதுக்கு அந்த பாலத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் பொதிகை ஒரு ஊஞ்சப்பாளையம் ரோடுன்னு ஒன்று வருங்க. அந்த ஊஞ்சப்பாளையத்தை ஒட்டி நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. பாருங்கள், பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எங்கள் இப்போ பொதிகை ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிறோம். இந்த பொதிகை ரெஸ்டாரண்ட் நம்ம எங்களுக்கு பின்னால் இது ஒரு சின்ன விளையாட்டு மைதானங்க. குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்றக்கு வரக்கு மட்டும் இல்லைங்க, வேறு யார் வேணால் வந்து இங்கே விளையாடிக்கலாம். சாயங்கால நேரம் வந்தீங்கன்னா பூரா குழந்தைகளாக திருவிழாவில் எப்படி விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ளெல்லாம் மணல் கொட்டி வச்சுக்கிற அதில் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்குவாங்க குழந்தைகளை விளையாடுற கூட்டுட்டு. பாருங்க எவ்வளோ அழகாக அந்த குழந்தைகளுடைய விளையாடக்கூடிய ஆனந்தத்தை பார்க்குற போதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. தோட்டத்துலேயும் கூட ஒரு தூரி போட்டிருந்தாங்க. அது இங்கே இடப்பத்துலேன்ட்டு அங்கே ஓட்டிருந்தா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மாட்டிட்டோம் பாருங்க. ஒரு தூரி பத்துலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதைய இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் அப்புறம் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து மறுபடியும் போட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த பொதிகை ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுங்க 26 வருஷம் முடிஞ்சு 27 வருஷம் நடந்துகிட்ருக்குதுங்க. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இடத்துல வாடகைக்கு தான் இருக்கிறோங்க. இந்த இடத்த வந்து வாடகைக்கு எங்களுடைய உறவினரே ஒருத்தர், எனக்கு அண்ணா ஆகுதுங்க, அவர் திரு ராயப்பன் அப்படிங்கிற குடும்பத்தார் தான் வந்து இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நிறைவாக எங்களுக்கு கொடுத்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இங்கே என்னென்னலாம் உணவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டுங்க சில விளம்பரங்களை நாங்கள் இந்த இடத்துல விளம்பரம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். முக்கியமான விஷயங்களை அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் வந்து எங்களுக்கு கிரேவி தானுங்க.
கிரேவியில் கிட்டத்தட்ட 50 வகையான மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். மசாலா பொருட்கள் மூலிகை அப்படிங்கிற மாதிரி தான். தோட்டத்துலேருந்து மேலே எடுத்துகிட்டு வர பாருங்க, அதை மேலே கிரேவியில் தான் போடுவோங்க. அதில் மூலிகை அப்படிங்கிற இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 30 மூலிகைகளுமே ஒரு 20 வகையான மசாலா பொருட்களையும் பயன்படுத்துகிறாங்க. இதில் குறிப்பாக என்னென்னாங்க, அஜினாமோட்டோவோ கலர் பவுடரோ முழுமையாக நாங்கள் பயன்படுத்துகிறதே இல்லைங்க. வாங்க இப்போது எங்கள் புதிய உணவகத்துக்குள்ளே உங்களை வரவேற்கிறோம். அப்புறம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சாயங்கால நேரங்கள் இல்லைங்க, இங்கே வெளியெல்லாம் இங்கே டேபிள் போட்டுருவோம் பாருங்க, நிறைய டேபிள் எல்லாம் காத்தாட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எங்கள் இந்த புதிய உணவகத்தினுடைய ஸ்பெஷலே என்னன்னாங்க, இந்த தென்னை ஓடு போட்டு வேயப்பட்ட கூரை தாங்க. கிட்டத்தட்ட 26 வருஷமாகவும் இதே செட்டப்லேயே நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறோம். பழைய கடை எப்படின்னா இதாட்டம் இருக்குங்க, அப்படியே ஓலையிலேயே அப்படியே விட்டுட்டாங்க. ஆமாம், தென்னை ஓலைங்க. உள்ள பூரா நிறைய மரங்களாக இருக்குது. அது சமீபத்தில் ஒரு பெரிய காற்றடிச்சதுங்க. அந்த காற்றுல கொஞ்சம் மரங்கள் எல்லாமே சாஞ்சிருச்சு. இப்போது புதிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்தாச்சுங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. ஆர்டர் போட வேண்டியது. ஆமாம், ஆர்டர் போட வேண்டியதானுங்க. மகேஷ், என்னென்ன ஐட்டம்லாம் பாருங்க, எங்கள் தம்பி ஆமாம் கிட்டத்தட்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராகவே மாறிட்டவர் எங்கள் தம்பி மகேஷுங்க. மகேஷ் இப்போ என்னென்ன இருக்குன்னு நல்லா சொல்ல போகிறாரு. மெனு கார்டு காமிக்கிறாரு. இருந்தாலும் மெனு கார்டு சொல்கிற காமிக்கிறது காட்டிலுமே அவர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நல்லா இருக்குங்க. இது மகேஷ் என்னென்ன இருக்குது மகேஷ்? சாப்பாடுல ரொட்டி இருக்கு. ரொட்டி, நான், சப்பாத்தி, புல்கா, கார்லிக் ரொட்டி, கார்லிக் நான், பட்டர் ரொட்டி, பட்டர் நான், புல்சா இருக்கு. புல்கா நல்லா இருக்கு. பட்டர் நைஸாக கிரேவி எடுத்துட்டு நாட்டுக்கோழி இருக்குது, காடை இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது. பட்டர் சிக்கன் போடலாம், கார்லிக் சிக்கன் போடலாம், பள்ளிப்பாடு இருக்குது. ட்ரை ஐட்டம் ஸ்பைஸியாக வேணும்னா குண்டூர் சிக்கன், ஆட்டோ சிக்கன், டைனமிக்ஸ் இது நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்வீட் அண்ட் டேஸ்ட்னா வெண்ணிலா சிக்கன், பட்டர் சிக்கன் மூணு ஸ்வீட்டாக இருக்குது. ஹைதராபாத் சிக்கன், மகாராணி சிக்கன் 3 கார். இல்லை ஃப்ரை டைப் இல்லைன்னா காரைக்குடி சிக்கன் செமிட்ரியாக இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். மட்டன் நல்லா இருக்கும். மட்டன் சூப்பராக மட்டன் பண்ணிக்கலாம். மட்டன்லேயே கிரேவி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி இருக்குது, நாட்டுக்கோழி கருவேலை இருக்குது, நாட்டுக்கோழி பொட்டல் கிரேவி நல்லா இருக்கும். காடை ஊர் ரோஸ்ட் நல்லா இருக்கும். அதோட பெப்பர் நல்லா இருக்கும். அப்புறம் அண்ணனுக்கு பிடிச்ச ஐட்டம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணன் சாப்பிட்ற ஐட்டம், நான் சாப்பிட்ற ஐட்டத்தை சொல்லணும். காளானில் போடலாங்க. காளான் வெஜிடேரியன்ல காளான் மங்கோலியில் இருக்குது, பன்னீர் இருக்குது, பன்னீர் மங்கோலி, பன்னீர் சில்லி இருக்குது. பேபிகான் ஹாட் பப்பர் நல்லா இருக்கும். இதோட பேபிகான் மங்கோலி அதோட சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து தால் ஃப்ரை நல்லா இருக்கும். அதை விட்டா வெஜ்ஜு கடாய் இருக்குது, வெஜ்ஜு பஞ்சாப் கிரேவி இருக்குது. நான் வந்து மகேஷ் வெஜிடேரியன் ஆர்டர் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேங்க. ஒரு நம்பிக்கை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதான் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா சாப்பிட மாட்டேன். நல்லா தானே. எங்கள் தம்பி மட்டும்தான் நான் நம்புவேன். சரி, இப்போது ஆர்டர் பண்ணிடலாம். சரி, ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போய் எப்படி ஆர்டர் போடுறாங்கிறதையும் பார்த்துடலாம். சரி. நான் எப்பவுமே இங்கே உணவகத்தில் நான் சாப்பிட்றதுங்கிறது, உனக்கு தப்பிச்சுட்டு வந்து இங்கே நான் சாப்பிட்றதுங்கிறது ரொட்டியும் டாலும். அதுதான் எனக்கு பிடிச்ச உணவு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு மகேஷ் என்ன சொல்கிற அப்படியே வெஜிடேரியனில் காளான் மோனிகா போட்டுருங்க. காளான் மோனிகா போட்டு. சரி மகேஷ். சரி, இப்போ எனக்கு வந்து ரொட்டி டால்ங்க. எனக்கு ரொட்டி டால், அக்காவுக்கு சிக்கன் மோனிகா. சிக்கன் மோனிகாவா? அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இல்லையா, நான் மகேஷ்கிட்ட சொல்லியாச்சு. என்ன வேணும்? ஆமாம், மகேஷ் தான் நான் நம்புவேன். அதனால சிக்கன் மோனிகா தான் வேணுமா? சிக்கன் மோனிகாலாம் நான் சொல்லி அதெல்லாம் சொல்லியாச்சு. காளான் மோனிகா. சரி மகேஷ், ஒரு காளான் மோனிகா, 2 சப்பாத்தி ஊற்றா. சரி, ரைட். இப்போ தம்பிக்கிட்ட ஆர்டர் சொல்லிட்டாச்சுங்க. இப்போ நான் போய் உள்ளே போய் அந்த ஆர்டர் எப்படி போடுறதான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது உள்ளெல்லாம் எங்கள் தம்பிங்க மனோஜ், இது இன்னொரு தம்பிங்க டேக் பகதூர், யோகண்ணா. இது இன்றைக்கி விவசாயம் இருக்கக்கூடிய ஒரே தம்பிங்க வீரா. பாரு, இது இன்னொரு தம்பிங்க கிருஷ்ணகுமார். இவங்க எல்லாம் தான் உள்ள சமையல் கலைஞர்கள். இன்னொரு தம்பி இருக்காருங்க, வெளியே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. இவர் முத்துராஜுங்க. இவங்க எல்லாம் தான் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், எங்களுடைய தம்பிமார்கள். ஒன்றும் கொஞ்சம் இருக்கிறாங்க. மனோஜ், இப்போது 2 ரொட்டி 1 டாலும் சொல்லியிருந்தேன். சரி. அந்த ரொட்டி டாலையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சேஸ்வான் சிக்கன் போட்டு. சரி. ஒரு சேஸ்வான் சிக்கன், ஒரு காளான்,
மோனிகா மோனிகா. அது போட்டு பாரு. இது ரொட்டி நானுக்காக கீழகம் இது எல்லாமே மாவு பிணைஞ்சு கோல் பிடிச்சி வச்சுருக்குதுங்க. ஆர்டர் சொன்னாங்கன்னா அப்போவே எடுத்து தட்டி போட்டுற வேண்டியதாங்க. அது நானுக்குரிய மாவு, இது ரொட்டிக்குரிய மாவுங்க. பாருங்க இப்போ அடிக்கிறாரு பாருங்க. சூப்பராக போடுவார் ரொட்டி. சரி அடிக்கிறது எடுத்துருவோம். இதா தந்தூரி பானைங்க. இந்த பானைக்கு உள்பகுதியில் கறி போட்டு நெருப்பு ஊட்டிடுவோம். அந்த பானையினுடைய ஒரு மேல் பகுதியில் அந்த மாவை தட்டி ஒட்டிடுறதுங்க. நல்லா வெந்து போயிரு. வெந்த கடைசியில் அதை எடுத்தோம்னா அதான் ரொட்டி. இது எல்லாமே சமையலுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போங்க. ஆர்டர் வந்தோடனே அப்போதைக்கப்போ போட்டுக்கிறதுங்க. எதுவுமே இங்கே போட்டு வைக்கிற ஐட்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாம் ஆர்டர் சொன்னாங்கன்னா அப்போதைக்கப்போ இது போடுறது தான். அதனால் எல்லா ஐட்டங்களுமே இங்கே போடுறது அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டுக்கிறது. எந்த ஐட்டமும் பழசுங்கிறது இங்கே வாய்ப்பே இல்லைங்க. சிக்கன் நல்லா காலையிலே வெட்டி வச்சுருவோம். வெட்டி வச்சோம்னா ஒன்றுமாக இரவுக்குள்ளே முடிஞ்சிருங்க. தேவைப்படும் போதெல்லாம் போய் வெட்டி. ஆமாம், வெட்டி வந்துடுதாங்க. இங்கே கோழி வச்சுருக்கிற பின்னாலேயே அப்படியே கட் பண்ணிக்கிறதுங்க. ஒரு ஆம்லெட் ஒன்று ஆர்டர் வந்துருக்குதுங்க. ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது ஆம்லெட்டு. போர் சூழல் காரணமாங்க சிலிண்டர் அப்படிங்கிறது பெரிய தட்டுப்பாடுங்க. தட்டுப்பாடை தாண்டி விலையும் அதிகரிச்சிருச்சு நிறையா. கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை அதிகமாகிடுச்சுங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் முதல்ல தந்தூரி அடுப்புக்கு நாங்கள் கறி தான் பயன்படுத்துகிறோம். இப்போ அதை தாண்டி இப்போ இது ஒரு அடுப்புங்க, இந்த ராக்கெட் அடுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அடுப்பில் விறகு பயன்படுத்தி சமையல் பண்ணுறோங்க. ஒரு 50% சமையல் அப்படிங்கிறது விறகு பயன்படுத்தி செஞ்சுக்கிறோம். மீதி 50% அப்படிங்கிறது அந்த ஆர்டர் போடுறதுக்கு எல்லாமே சிலிண்டர் வச்சு ஆர்டர் போட்டுக்கிறோம். என்ன ஐட்டம்? எங்கள் ரெஸ்டாரண்ட்லைங்க ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர்த்து உட்காந்து சாப்பிட வைக்க முடியும். அதுக்குண்டான கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குதுங்க. வாங்க டேபிளெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே வந்தாங்கன்னா முன்னாடி யாராவது பார்சல் வந்தாங்கன்னா அந்த பார்சல் வந்தவங்க ஆர்டர் சொல்லிவிட்டு இந்த பகுதியில் உட்காந்துக்கலாங்க. வாங்க இங்கே அப்படியே போனான்னா ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேர் இங்கே உட்கார்றதுக்கு வசதியாக இங்கே ஒரு 10 பேர் இங்கே உட்காந்து வசதியாக சாப்பிடலாங்க. பக்கத்துலேயே அதே மாதிரி இந்த பக்கம் அதே அளவுக்கு இருக்குது இங்கே இருக்குடியில். அப்புறம் வெளியே லானில் உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வெளியே உட்காந்து ஒரு 50 பேர் 100 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாங்க. ஒரே வரிசையாக டேபிள் போட்டு சாப்பிட வைக்க முடியும். பாருங்கள், இது ஒரு தம்பிங்க குமாருங்க. இன்னொருத்தரும் தம்பி இருக்கார் புஷ்பராஜ்ன்ட்டுங்க, அவரையும் காமிக்கிறேங்க. இந்த மரங்களெல்லாம் பராமரிச்சுட்டு இங்கே சுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது குமாருடைய முக்கியமான வேலைங்க. எப்பவுமே பளிச்சுன்னு வச்சுருப்பாருங்க. இந்த மரங்களுக்கெல்லாம் அடிக்கடி தண்ணி ஊற்றி இதெல்லாம் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணம் குமாருங்க. இவர் எங்களுடைய இன்னொரு தம்பிங்க, முக்கியமான தம்பி புஷ்பராஜ். கடை ஆரம்பித்த காலத்திலேருந்து எங்கள் கூட இருக்காருங்க. எங்கள் கூட தான் பயணம் பண்ணுறாரு. ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்தவரையில் ஒரே ஒரு மரம் கூட இருக்காது. எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் மரம் இருக்காது. இருந்தனாலும் பிடிங்கி அடிச்சிடுவாங்க. மரம் இருந்ததுன்னா ரெஸ்டாரண்ட்டை மறைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம். அப்போ முதல்ல நாங்கள் அந்த பொதிகை ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற போது முதல்ல மரங்களை நட போட்டுட்டு தான் அப்புறம் ரெஸ்டாரண்ட்டே ஆரம்பித்தோங்க. அதுக்கு பிறகு இன்றைக்கி எல்லா ரெஸ்டாரண்ட்டுகள்லேயுமே மரங்கள் நடவு அப்படிங்கிறது, மரங்கள் அதிகமாக இருக்கிறதும் அப்படிங்கிறது இன்றைக்கி வழக்கமாக பார்க்க முடியும். அந்த விஷயத்துக்கு நாங்கள் விதை போட்டோம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமைங்க. இப்போ உணவு வந்தாச்சு. எங்கள் பொதிகை ரெஸ்டாரண்ட்டில்
சாப்பிடக்கூடிய உணவு தட்டத்தில் கண்டிப்பாக இலை இருக்குங்க. வாழை இலை போட்டு தான் சாப்பிட்றதே வழக்கமானதுங்க. மகேஷ், இப்போ எது சைவம் எது அசைவம்? சைவம்னா அது அசைவம். சரி, நான் கொஞ்சம் சைவம் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் சைவம் எடுத்துக்கிறியா? ஏன் உங்களுக்கு இத்தனை குளவெறி? பேசாம சாப்பிடுங்க. அப்படியா? நான் கேட்கவே இல்லையே. இதில் எங்கள் மகேஷுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டுங்க, இன்னொரு ஸ்பெஷல் உண்டுங்க. இந்த கடையினுடைய நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட அதிகமாக பங்கெடுத்துக்கிறது மகேஷ் தாங்க. நான் இல்லாத நேரங்களில் கடையினுடைய நிர்வாகத்தை அவர் தான் பார்த்துக்குவாருங்க. விவசாய வேலைக்கே போயிடுவோம், அதிகமாக அவர் தான் இருந்து இந்த நிர்வாகத்தை பார்த்துக்குவார். அப்புறம் குறிப்பாக என்னென்னாங்க, எங்கள் பொதிகை தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் அப்படிங்கிறது முதல்ல சாப்பிடக்கூடியவங்க எங்கள் தம்பிமார்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மிச்சம் இருந்ததுன்னா நாங்கள் வெளியே நண்பர் வட்டத்தை கொடுப்போம். இப்போ மாம்பழங்களே நிறைய விளைஞ்சி வந்தது, கொய்யா விளைஞ்சி வந்தது, பலாப்பழம் விளைஞ்சி வந்தது, இன்னும் நிறைய பழங்கள் வருங்க. பழங்களை முதல்ல கொண்டு வந்து எங்கள் தம்பிமார்கள் தான் கொடுப்போங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியே எல்லாமே. மகேஷ், இப்போது இது சேஸ்வான் சிக்கன். இப்போ சேஸ்வான் சிக்கனை நம்ம ருசிக்கலாங்க. இது வந்து காளான் மோனிகா. நான் வந்து சைவங்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி போட்டு தந்துருக்குறாங்க. அசைவ சைவ ரெண்டுமே இருக்குது இதில். இப்போ நான் சாப்பிட்றதுனுடைய சுவை எப்படி இருக்குதுன்னு நானே சொன்னால் அது ஏதோ தம்பட்டம் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை எங்கள் புதிய உணவகத்துக்கு வந்து சாப்பிட்டு அதனுடைய சுவையை எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. இந்த வாஷ் பேசின் அப்படிங்கிறக்கூடிய விஷயத்துலேயும் கூடங்க, இதுலேருந்து வெளியே போகிற தண்ணி அப்படிங்கிறது இந்த மரங்களுடைய வேர்களுக்கு போகிற மாதிரியே நாங்கள் பண்ணி வச்சுருக்கிறோம். நிறைய பேர் அசௌகரியமாக உணர்கிறாங்க. ஆனால் இப்படி சாட் போட்டு நம்ம கையிடுற போது அந்த கையிடுற தண்ணியிலையும் கூட நம்ம ஒரு புண்ணியத்தை சேர்த்தலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாருங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி ட்ரம்முகளை வச்சு இந்த இடத்துல செடிகளையும் வச்சு சில புண்ணியங்களை ஒருத்தருக்கு தெரியாமே ஒரு புண்ணியம் செய்கிறது இப்படி தாங்க. எங்கள் மாப்பிள்ளையும் ஒருத்தர் வந்துட்டார் சாப்பிட்ற. கரெக்டாக அவர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ அவரும் எங்கள் கூட சாப்பாட்டில் கலந்துக்குவார். மாப்பிள்ளை வாங்க. மாப்பிள்ளை, விஷயமா இருந்தாலுமே என்ன பங்காளி இருந்தாலுமே மாமச்சான் இல்லாமல் எதுவுமே நிறைவடையாதுங்க, சுவாரஸ்யமாக இருக்காது. ஆனால் சாப்பிட்ற விஷயம் கூட மாமச்சான் இல்லாமல் நடக்காதுங்க. அவர் மாப்பிள்ளை அது பங்காளி இருந்தா ஒரு கைகளை போக சண்டைகளோ அது மாமச்சான் இருந்தாலும் அவங்க வந்து அப்புறம் தவறையெல்லாம் சுட்டி காட்டுறது எப்படி இருந்தாலுமே மாமச்சான் தான் இதெல்லாம் சரி பண்ணுங்க. ஆமாங்க, அதனால தவறில் சுட்டி காட்டுறதுக்கு ஒரு கண்டிப்பாக மாமச்சான்லாம் தேவை. மாப்பிள்ளைக்கு நாமளே பரிமாறிடலாங்க. அப்புறம் இல்லைன்னா அது வேற கோச் தான் நாங்கள் என்னன்னு அப்புறம் அக்கா கிட்ட சொல்லிடுவோம். அப்புறம் அக்கா பார்த்து கேளுங்க. அக்கா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் வேலை முடிஞ்சுதுங்க. இன்னொரு காலையில டீல இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா ஆமாம், கம்மி காலையில் டீல இருந்து ஆரம்பிச்சிருவேன். போட்டுடலாம் இன்னும் 2 ரொட்டி போட்டு வச்சு. சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க. இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச கடைசியிலேங்க கடைசியாக ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அது இன்னும் சூப்பராக இருக்குங்க நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டில். அது என்ன அந்த தயிர் சாதத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. அந்த தயிர் சாதம் செய்கிறது எங்கள் வீட்டுக்காரம்மாங்க. ஐயோ, ரொம்ப வீட்டிலேருந்து தான் செஞ்சு கடைக்கு கொடுத்துட்ருவாங்க. தயிர் சாதம் மட்டும் என்னோட பொறுப்புங்க. எப்போ தயிர் சாதம் நான் தான் செய்வேன். ஆனால் தயிர் சாதம் பாதி நான் செஞ்சு தந்துடுவேன். அது முழுமையடைகிறது இங்கே வந்து கடையில். அதை மேலே தாளிப்பெல்லாம் போடுறது அப்படிங்கிறது கடையில் நாங்கள் போட்டுக்குவோங்க. ஆனால் தயிர் சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது ஒரு புதிய ஒரு நம்ம பழமையான ஒரு மெத்தடில் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒரு பண்ணையில் சொல்லி வச்சுருக்கோம், மாடு வச்சுருக்காங்க அவங்க. அந்த பண்ணையிலேருந்து பால் எடுத்துக்குவோம். அந்த பால் எடுத்து பால் வீட்டுக்கு வந்து அதில் ஸ்பெஷலாக தயிர் சாதம் செய்வாங்க. எங்கிட்டயே சொல்லிக்கிறாங்க, அந்த தயிர் சாதம் சாப்பிட்றக்கே உங்கள் கடைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி. என்னடா நீயே வெறுமை பேசுறியே இருக்கிறீங்க. ஆமாம், உனக்கு ஐஸை வச்சு மேலே வச்சு உருக்கி இருக்கிறாங்க. உருக்க முடியுமான்னு பார்த்துருக்காங்க. உருக்கிட்டு நெய்
அதே தயிர் சாதம் என்னோட கைவண்ணத்தில் தான் ரெடி ஆகுது. அதே கஸ்டமர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சம்சாரத்தை ஐஸ் வைக்கிறது எனக்கு எப்படின்னு தெரியுங்க, தயிர் சாதம் சூப்பர்னு சொன்னாங்க, அவ்வளோதான் அப்படியே உருகி போயிட்டாங்க. பாருங்கள் அந்த தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்துக்கு பேர் வெண்ணெய் திரட்டி தயிர் சாதம். பாருங்கள், ஒவ்வொரு பிளேட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருங்களேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி கடை வீடியோ முடிஞ்சுதுங்க. கடையிலலாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அதே போல் 1 லட்சம் உறவுகள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். வணக்கம். அடுத்ததாக நம்ம புதிய ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன உணவுகள் இருக்குது அப்படிங்கிறத நிறையா ரெசிபி போடுறோங்க. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த வீடியோ போடுறக்கே இவ்வளோ நாள் ஆகிருக்குது. இந்த ரெசிபி போடுறக்கே எவ்வளோ நாள் ஆக போகுது தெரியும். ரெசிபி விரைவில் போட்டுடலாம். அடுத்தடுத்து ரெசிபி எல்லாம் விரைவில் வரும். சரி. பள்ளிவாளம் சிக்கன், பள்ளிவாளம் சிக்கன் நம்ம கடையில் எப்படி போடுறோம், புல்கா இப்படி போடுவோம், குல்சா இப்படி போடுவோம், அது எல்லாமே காமிக்கலாம். அப்புறம் இந்த சிக்கன் வெரைட்டியில் நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா, பட்டாஸ் சிக்கன், குண்டூர் சிக்கன், ஹைதராபாத் சிக்கன், பெங்களூர் சிக்கன், இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டிகள் எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியாக ஒவ்வொரு வீடியோவில் போட்டு காமிப்போம். சரி, நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.